ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர் இஸ் அ பிரீஸ் எபிசோடு 1 தான். இந்த அனிமே ஒரு புது அனிமே தான். உண்மையிலேயே இதோட ஸ்டோரி வேற லெவல்ல இருந்ததா, அதனால இதை கொண்டு வந்துட்டேன். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனிமையோட ஸ்டோரியை பத்தி சொன்னா, நம்ம ஹீரோ அவனோட அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸோடைய சன்னா நம்ம ஹீரோ இருக்கான். அவங்க அம்மாக்கு திறமைன்னு சொன்னா ஏகப்பட்ட திறமை இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோ பத்தி சொன்னா திறமைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. நேரத்துல ஆளு ஒரு பெரிய அகாடமிக்கு போவான். அந்த இடத்துல திறமைக்கு பஞ்சமே இல்லாத பசங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல சர்வே வேற பண்ணணும். அதே டைம்ல உங்க அம்மா இறந்து போனக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு வருவான். அங்கேயும் 3 பொண்ணுங்க கிட்ட வசமா மாட்டிக்கிறான். 3 பொண்ணுங்க தான் அந்த அகாடமிக்கே ஒரு ஹெட் மாதிரி, ரொம்ப அழகான பொண்ணுங்களும் கூட. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஹீரோ ஒன்னா வாழ்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்க மத்த விஷயம் அதுல வேணா திறமை இல்லாம இருக்கலாம். அதை தாண்டி இருக்கிற மத்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஹீரோக்கு அதிகமா திறமை இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுங்க கூட என்ன நம்ம பண்றான், ஏகப்பட்ட ஃபன்னெல்லாம் ஏற்படும். அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரொம்ப அருமையா காட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 எபிசோட்லயே பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபேமிலியை பத்தி சொல்றாங்க. ஒரு ஃபேமிலி இருக்கு, அது பிரிக்கப்பட்டமா தெரியலாம், ஆனா ஸ்டில் அது கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதையை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஸ்கூல், இது ஒரு எலைட்டான ஸ்கூல்னே சொல்லலாம். இந்த ஸ்கூல்ல ஒரு பசங்களுக்கும் இல்லாத திறமையே இல்ல. ஆர்ட், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டுல திறமையான பசங்களை உங்களால இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி நானும் இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்னோட பேரு யூ அயாசே. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க திறமை இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த டீச்சரும் பயங்கரமா கத்துறாரு, உங்க அம்மா மாதிரி உனக்கு திறமை இல்லையடா. நான் நம்ம யூவோட அம்மா இருக்காங்களே, அவங்க பெரிய ஆக்ட்ரஸ். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸோட பையன் தான் இவனே. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா சுபாரு, அவங்க பெரிய ஜீனியஸ். சின்ன வயசுலயே அவங்களுக்கு அவ்வளவு திறமை. அவங்க போற இடம் முழுக்க அவங்க தான் டாப். ஆக்ஷன் வந்துட்டா கூட அங்கேயும் டேஞ்சரஸான ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையானவங்க. அங்க டீச்சரும் வேற ஏத்தி விடுறாரு, உங்க அம்மா எவ்வளவு பண்ணிருக்காங்க, நீ என்னடா இப்படி இருக்கன்னு. அதே மாதிரி என்னையோ இந்த ராயல் அகாடமில இருக்க அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருன்னு காட்ட தேவையில்லையா கேக்குற நம்ம யூக்கு அங்க கடுப்பாவது. ஆல்ரெடி அம்மா கூட வேற கம்பேர் பண்றாங்க. இல்ல நம்ம யூக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அங்க கடுப்புல பயங்கர வேகமா ஆளு தாக்குறான். ஆனா பாவம் இந்த அனிமையோட ஆத்தர், அவரு நம்ம ஹீரோக்கு எந்த விதமான பவரையும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அங்க அடின்னு அடிக்கிறான். ஆனா ஒரு குழந்தை அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்க அடிக்கவே செய்யறான். என்ன பண்ண இருக்க யூ, இந்த மாதிரிலாம் பண்ணுனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகுது. இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கா அங்க சுபாரு அயாசி உங்களோட சன் ஒரு டோட்டலான ஃபெயிலியர் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களே. அங்க இப்படி யோசிக்கும் போது என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் அவங்க அம்மாக்கான எல்லா முகஜாடியும் இருக்குமா, அதனாலேயே அங்க கியூட்டா ஒரு மாதிரி பண்ண அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. முக்கியமா இந்த மாதிரி பொசிஷன்ல நீ சொல்லவே கூடாது. அதெல்லாம் யூவும் அப்படியே போக ஆரம்பிக்கிறான். உடனே ஒருத்த சொல்றான், கேப்டன் அவனை போக விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த 3 ராயல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நல்லா அடிச்சாச்சு, அவனுக்கு என்னதான் டேலண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க சொன்ன அந்த ராயல் ஸ்டூடெண்ட் அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. அவங்களோட பேரு நீக்கோ. இவங்க தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்போட ஒரு ஹெட். இந்த இடத்துல இன்னமும் ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. இந்த பொண்ணோட பேரு கசுகி, இவ இருக்கால இவ நீக்கோ. உங்க 2 பேரை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போறாங்க. 3 பேருக்கும் அவ்வளவு திறமை இருக்கு. ஒருத்திக்கு ஷோகியில திறமை இருக்கு, இன்னொருத்திக்கு அத்லெட்டிக்ஸ் இதுல திறமை இருக்கு. ஒரு வகையில இவங்க தான் இந்த ஸ்கூலோட ஒரு ரூலர் மாதிரி. யூ சுத்தமா எதிர்பார்க்கல இவங்க 3 பேருமே முக்கியமா பொண்ணா இருப்பாங்கன்னு. அங்க கசுகியும் நம்ம யூ கிட்ட ஏதாச்சும் திறமை இருக்கான்னு கேக்குறா. ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, நம்ம யூ கிட்ட எந்த விதமான திறமையும் இல்ல. உனக்கு திறமை இல்லைன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கவும் உனக்கு தகுதி இல்ல. ஆனா யூ அங்க சும்மா இல்ல, அந்த இடத்துல அப்ளிகேஷன் எல்லாம் காட்டுறான். நான் ஜெனரல் எஜுகேஷனை ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அவங்க நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியா அவங்களுக்கு தெரியல. இதை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு தெரியும், இங்க ரொம்ப நேரத்துக்கு இந்த ஆளுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. நல்லா பாய் சொல்லிட்டு அங்க போவானா, அதுக்குள்ள அங்க நீக்கோ தடுக்கிறா. அதுக்குள்ள நீ எங்க போற, டோஜோவை நீ மொத்தமா கிளீன் பண்ணும். என்னாலலாம் கிளீன் பண்ண முடியாது, ஏன்னா தேவையில்லாம நான் இங்க வந்தேன். அதே மாதிரி இந்த டெஸ்டையும் நீங்க தான் எடுக்க சொன்னீங்க. டோஜோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு, இந்த இடத்துல யாரு லூசரா இருக்காங்களோ அவங்க தான் இந்த இடத்தையும் கிளீன் பண்ணும். சோ அது படி பார்த்தா நீ தான் கிளீனே பண்ணும். அங்க நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அவன் தான் அங்க கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. மொத்த இடத்தையும் கிளீன் பண்றான். இந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் போறான். எல்லாருமே பார்க்க இந்த இடம் அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு, அவங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போகும்போதே சொல்றான், என்கிட்ட அவளைக்கும் எங்க அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி திறமெல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி எங்க அம்மாவை மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்க அம்மாவை இப்படி எல்லாருமே பாராட்டுறாங்க, அது போலவே என்னையும் பாராட்டுவாங்களே. அதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, எங்க அம்மாக்கு நேச்சுரலாவே பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா இதுவே நான் ஒரு நார்மலான ஒரு பையன் தான். எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எந்த விதமான டேலண்ட்டும் இல்ல. சரி நம்மளுக்கு ஆக்டிங் தான் வராதுன்னு
அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீல்டுல நான் ட்ரை பண்ணேன். ஆனா அப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு எதுவுமே ஒத்து வரலங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனியா பிரிய ஆரம்பிச்சாங்க. நானும் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவளைக்கும் நாங்க வந்து அந்த அளவுக்கு பழகல. கடைசியில எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த டைம்ல நான் வந்து ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணேன். எங்க அம்மா அவங்க நடிச்ச ஒரு சீரீஸை அடிக்கடி ரீவாட்ச் பண்ணினே இருந்தாங்க. அந்த சீரீஸ் அது வந்து எப்படிப்பட்ட சீரீஸ்னா, அந்த சீரீஸ் முழுக்க அவங்க அம்மா ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி மதரா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான். அது நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, உனக்குமா எனக்கும் அதுல எந்த சீன் உனக்கு பிடிக்கும்? அதுலயா அது வந்து எப்படி நான் சொல்றது, அதுல டைனிங்ல டின்னர் சாப்பிடும் போது ஃபேமிலியோட முகத்துல ஒரு அருமையான ஸ்மைல் வந்து இருக்கும். ஆமா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல அங்க இதை பத்தி தான் ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி கொஞ்ச நாள் கடந்து போகுது. நம்ம ஹீரோவால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல. அங்க ஹீரோவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. கடைசியா விட்டு போன ஒரு நோட்ஸ் ஒண்டி தான் இருக்கு. நம்ம ஹீரோவோட அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆசைப்படுறேன் கண்டிப்பா உனக்கு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி கிடைக்கும்னு அப்படின்னு தான் விஷயம் இருந்திருக்கும். அந்த இடத்துல இதையும் அரேஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ சொல்லியிருப்பானா, கடைசியா ஒரு வீட்டுக்கு அவங்க போக சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வெளியிலயும் மிக்காடோனோ அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வீடே ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள ஆளு போவானா, ஆனா அதுக்குள்ள வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் பூந்துட்டான்னு சொல்லி நீக்கோ பயங்கரமா தாக்க வரா. யூவும் புரிய வைக்க ட்ரை பண்றான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் திருடன் இல்லைங்க, என்னால நம்ப முடியல, நீ வந்து அவனே தானே, என்னோட வீட்டுல நீ என்ன பண்ணிருக்க? இதை கேட்டவன் ஆச்சரியமா வரான். அங்க தாக்கலான்னு வரும்போதே அப்படியே அவ விழுந்துடுறான். அவரோட தலையும் அங்க காயாம இருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். அங்க அவங்க ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல, ஆனா இதுவும் மார்ஷல் ஆர்ட்ஸோட ஒரு பங்குன்னு சொல்ல வேற வழியே இல்லாம அவ ஒத்துக்கிறா. சரி நீ பண்ணு. அதுக்கப்புறம் அங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் வர அவங்க வந்து கேக்குறாங்க, ஆமா இவன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், இவன் வந்து அவனே தானே? ஆமா நம்ம கூட பார்த்தோமே அதே பையன் தான். எனக்கு இங்க என்ன வேலை? இவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்திருக்கான், கண்டிப்பா திருட தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க ஹீரோவும் புரிய வைக்கிறான், என்னது உங்களோட வீடா? அப்புறம் தான் அங்க ஒரு காலே வந்து அங்க மிக்கடணும் அவரு தான் அங்க கால் பண்றாரு. ஐயோ நீ ஃபைனலா என்னோட வீடை தேடி வந்துட்ட போல. அங்க யூ பேசுறத பார்த்து அவங்க ஆச்சரியமா வராங்க. அங்க யூ கிட்ட இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. இவங்க 3 பேருமே இவரோட பொண்ணுங்க தானா? உங்க அம்மாவும் கடைசியா ஒரு நோட்ஸை விட்டு போயிருப்பாங்களே, இது வந்து உனக்கான ஒரு நல்ல ஃபேமிலியை தேடணும்னு அதுக்காக இவரு வந்து ஹெல்ப் பண்றாரு. இங்கதான் நம்ம ஹீரோ தங்குற மாதிரியும் இருக்கும் அந்த இடத்துல. அதனால அவனோட கனவை அவனால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கும் மேல இந்த அழகான 3 பொண்ணுங்க கூட அவன் தங்குற மாதிரி இருக்கு. உன்னோட கனவு இங்க நிறைவேறுமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஏன்னா அந்த 3 பொண்ணுங்களுக்கும் இங்க எந்த விதமான விருப்பமும் இல்லை இங்க தங்கணும்னு. முக்கியமா இந்த 3 பொண்ணுங்களோட அப்பாவே சொன்னனால உங்க 3 பேரால அந்த டிசிஷனை அப்படியே தூக்கி போட முடியல. வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க ஒருத்திக்கு என்னன்னா இவனை வச்சுக்கணும்னு விருப்பமே இல்ல. நான் நம்ம இதெல்லாம் பண்ணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதான் இவங்க இப்படி நம்ம ஹீரோவை சொன்னாலும் ஐயோ அங்க அவனோட நம்பிக்கையை இழக்கல. எப்படியாச்சும் எங்களால ஒரு நல்ல ஹாப்பியான ஃபேமிலியா இருக்க முடியும் அப்படின்னு அவன் டிசைடும் பண்றான். சோ அந்த விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணும்ல, அதுக்காக ஆளு சைல திரும்புறான். இதுவும் மிதிக்க அதை பார்த்தோன்னே அதை அப்படியே அவ பிடிக்கிறான். ஏன்னா அது அவளோட துணி போல. இந்த இடத்துல யூவும் இப்பதான் நோட்டீஸே பண்றான். இந்த இடத்துல இது ஒண்டி குப்பையா இல்ல, இந்த இடமே குப்பையா தான் இருக்கு. இதாங்க பத்தலன்னு சொல்லி ஒரு கேவலமான நாத்தம் வரும். அது என்னன்னு செக் பண்ணா அங்க டிஷ் எதுவுமே அவங்க வாஷே பண்ணல. இந்த வாஷ் பண்றதுக்கான பொறுப்பும் நம்ம கசுக்கியோட பொறுப்பு தான். அங்க அவளை கேட்டா எனக்கு நிறையவே வேலைலாம் இருந்துச்சுப்பா, அதனால என்னால பண்ண முடியல. இதனால ஹீரோ தான் கீழே உடஞ்சு போன டிஷ் எல்லாத்தையும் எடுக்கிறான். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போயிது ஆல்ரெடி அவ ட்ரை பண்ணிருக்கா வாஷ் பண்ணோன்னு. ஆனா பாவம் வாஷ் பண்ண முடியாம எல்லாத்தையுமே அவ உடைச்சு போட்டான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல கசுக்கிக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கு. துணியெல்லாம் வாஷ் பண்ண நம்ம ஹீரோ கொண்டு போறான். அதுக்கு யாரு வாஷ் பண்ணனா, மீவாவோட டர்ன் தான். மீவா தான் இன்னைக்கு வாஷ் பண்ணும். இந்த துணியை எப்படி போடணும் அதெல்லாம் மீவாக்கு அங்க சுத்தமா தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஷோகியை கம்பேர் பண்ணா இந்த ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். இடத்துல நம்ம ஹீரோ வர மீவாவோட கையில இருக்க அந்த நோட்ஸை பாத்துறான். அந்த நோட்ஸை பார்த்து சொல்ல அவ இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறா. ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த விதமான தேவையும் இல்ல. அந்த இடத்துல வீட்டை கிளீன் பண்ற வேலை வந்து நீக்கோட வேலை தான். அதை பத்தி கேட்டா நீக்கோ அங்க நடந்த விஷயத்த பத்தி சொல்றான். நம்ம ஹீரோக்கும் அந்த இடத்துல ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா கச்சிருக்கும். அதை பத்திலாம் அவங்க சொல்ல இருக்க அந்த இடத்துல இதை ஒரு வாய்ப்பா வச்சு பேசும்போதே அந்த இடத்தையே கிளீன் பண்ணிடுறான். இதை பார்த்து அவங்க அவ்வளவு ஆச்சரியமா வராங்க. நீக்கோக்கும் நல்லாவே புரியுது அந்த டோஜோ கிளீன் பண்ணது இவனே தான். ஏன்னா பார்த்தாலே தெரியுது இவன் தானு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சாமிங்க சொல்றான், இந்த விஷயத்த எப்போ வேணாலும் எங்க வேணாலும் என்னால பண்ண முடியும், என்ன நீங்க வந்து ரெடியா? இவன் அடிக்கடி தந்திர மாதிரின்ட்டு பேசுறான். அதனால நீக்கும் நம்ம வந்து ஏமாறக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஸ்டில் அவன் இன்னமும் ஒரு ஃபெயிலியர் தான். ஹீரோக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படியாச்சும் இவங்கள ஒன்னாக்கிலான்னு. அங்க அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு ஸ்கூலும் இல்லையா, அதனால லேட்டாவே இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நான் எப்படியோ டின்னர் அப்புறமா கூட என்னால பண்ணிக்க முடியும் இப்படின்னு ஆளு தூங்க போவானா. ஆனா அதுக்குள்ள பயங்கரமா அங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை பண்றதும் வேற யாரும் இல்ல நம்ம நீக்கோ தான். அப்படி தாக்கின்னு இருக்கா. அவளோட பிராக்டிக்ஸ் தான் இது. சைட்ல மீவாவும் அங்க ஏஐ கூட பயங்கரமா அங்க ஷோகி விளான்னு இருக்கா. அது ஒரு சீப்பான மூவ் பண்ணுமா. இதனால அவ அதை பத்தி எல்லாம் கத்தின்னு இருக்கா. என்ன ஆச்சு போயும் ஏஐ கூட இவ பேசின்னு இருக்கா. இந்த சைடு அங்க கசுக்கி பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த ரெடி பண்ணி குடிக்கிறா. அது என்னன்னு கேட்கும் போது இது உனக்கு
தெரியலையா, இது எங்களோட மார்னிங் ரொட்டீன். எல்லாருமே இப்பதான் எல்லாருமே காலையில பிரஷ் வளர்க்குவாங்களே, அதே மாதிரி எங்களுக்கு இது ரொட்டீனா இருக்கு. நீ வந்து வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளியில போறோம். என்ன ஆச்சு, இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லையே. ஸ்கூல்ல எனக்கு வந்து தியேட்டருக்கான ரிஹர்சல் இருக்கு, நிக்கோக்கு பிராக்டிக்ஸ் இருக்கு, மீவாக்கு ஷோகிக்கான மேட்ச் இருக்கு. இது ஒரு நார்மலான ரொட்டீன் மாதிரியே தெரியல. ஏன்னா இப்படிதான் ப்ரோடேஜியா இருக்கிற ஒருத்தவங்களும் அங்க இருப்பாங்களே. அங்க பிரேக்ஃபாஸ்ட் ஏச்சும் ஒன்னா பண்ணலாமே அப்படின்னு கேக்குறான். நான் அதை பண்ணனா தியேட்டருக்கான அந்த ரிஹர்சல், அதுக்கு போக எனக்கு லேட் ஆயிடும். அதனால மீவாவை பாக்குறான். மீவா பார்த்தா கண்ணா பின்னான்னு சாப்பிடுறான். அங்க தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது, சுகர் ஐட்டம், ஜூஸ் இதெல்லாம் எதுக்கு குடிக்கிறானா, இந்த மாதிரி பண்ணா அவளோட பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். அதாவது இந்த ப்ரோடேஜியா இருக்கிற ஒருத்தவங்களும் இப்படிதான் ஏகப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க அம்மாவும் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தான். அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு பிரிசர்வ்டா பல ஃபுட்ஸ் இருக்கும், அதை ஒண்டி தான் அவங்க சாப்பிடவே செய்வாங்க. அங்கேயே ஒர்க் ஆகல. அப்படி இருக்கும் போது இங்க வந்து வேலை செய்யுமா, அந்த விஷயம் வந்து தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு ரெடி பண்ணி அங்க சாப்பிட்றான். அந்த இடத்துல நீக்கும் வந்து கேட்கிறான், ஆமா இந்த ஃபுட் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுவா, சில பல ரெசிபியை வச்சு நானே உருவாக்குனேன். அங்க மீக்கோக்கும் ரொம்ப பசியா இருக்குமா, அங்க வாயிலேருந்து ஜொல்லா ஊத்துது. இது பார்க்கும் போதே தெரியுது அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. ஆனா அவ வேணான்னு சொல்லிடுறா. உங்களுக்கு வேணாவா, இந்த மாதிரி நானே அப்போ சாப்பிட்டுருவேன், அதாவது இப்படி இப்படின்னு அந்த இடத்துல நம்ம நக்கியெல்லாம் காட்டுறான். அங்க அவ முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னு கேட்டா, என்னால இந்த மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்க டயட் ஃபுட்டை சாப்பிடவே முடியாது. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஆடி போயிடறான். என்ன அன்பேலன்ஸ்டான ஃபுட்டா, என்ன அது உனக்கு புரியலையா? நான் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கேன். அப்படி இருக்கும் போது எனக்கு பர்ஃபெக்டான பாடியும் இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் என்னால இதுல ரொம்ப பெஸ்டா இருக்க முடியும். அதனால புரோட்டீன், விட்டமின் எல்லாத்தையுமே நான் பேலன்ஸ்டா தான் எடுத்துப்பேன். இதெல்லாம் கேட்கும் போது அங்க டைம் ஆயிடுமா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஓடி போயிடறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், இது உண்மையிலேயே தலைவலி தான்ப்பா, விரும்பின விஷயத்த நம்மளால சாப்பிட முடியல. அதே டைம்ல பேலன்ஸ்டான ஃபுட்டை தான் நம்ம எடுக்கணும், அதையும் வேற ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம யூக்கு இப்பதான் புரிய வருது. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் அம்மாக்கும் சில பல டைட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து என்னோட ஃபுட் எதையுமே சாப்பிடலையோ. ஏன்னா இவங்க எப்படி பேலன்ஸ்டான ஃபுட்டை சாப்பிட்றாங்க. நம்ம மீவா அவ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுக்கு சாப்பிட்றானா, அது மூலமா ஒரு ஃபியூல் கிடைக்கும் பிரெயினுக்கு. அதே மாதிரி தான் கசுக்கி அவங்க ஏதோ ஒரு விதமான ட்ரிங்க் குடிச்சிருந்தா. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஒரு கட்டத்துல நானே அம்மாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சேன். டைம்ல நான் பேசதே நிறுத்திட்டேன். அந்த மாதிரி விஷயம்லாம் அங்க நடந்துச்சு. இப்படி ஆளு அதை பத்தி யோசிக்கும் போது அந்த இடத்துல அரக்கு பறக்க அவங்க ஓடி போறாங்க, டைம் ஆகுதுன்னு. இருங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறக்கறீங்க. என்னது என்னது என்னது? அந்த இடத்துல எவ்வளவோ தேடி பாக்குறாங்க, எல்லாமே பக்காவா தான் இருக்கு. நாங்க எதுவுமே மறக்கலையே, எதுக்கு நீ பயமுத்துற? அது என்னன்னா, ஹேவ் அ நைஸ் டே, அதாவது உங்களோட நாள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். கேட்ட உடனே அவங்களுக்கு என்னமோ கடுப்பாயுது. அடி பைத்தியக்காரா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பயமுத்த கூடாது, ஏன்னா நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் என்னவோ ஏதோன்னு. அங்க அவளைக்கும் அவங்க கண்டுக்காம தான் போறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் என்னதான் அப்படி சொல்லியும் அவங்களுக்கு அது ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இதே மாதிரி அவங்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், கண்டிப்பா இன்னிலேருந்து இந்த ஃபேமிலிய உன்னாக்குற அந்த விஷயத்த நான் பண்ண போறேன். இந்த சைடு அங்க நீக்கவும் போகும்போது அவளோட முகத்தை பாக்குறான். அங்க சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது அவளோட முகம் என்னன்னு தெரியல, அவளுக்கே ஒரு மாதிரி ஸ்டூபிடா தெரியும். இதை பார்த்து அவ கத்துற, ஏன் என்னோட முகம் ஸ்டூபிடா இருக்கு? இந்த சைடு அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சொன்ன விஷயம் அவ நைஸ் டே, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது வியடா இருந்தாலும் சீன்ல நம்ம யூ அங்க வேலை பார்க்கும் போதே அங்க மிக்கடணும் அவர்கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ என்ன மன்னிச்சிரு, என்னால இன்னைக்கு வர முடியல, அது கொஞ்சம் வேலையோட நான் பிஸியா இருக்கேனா, அதனால தான் இப்படி ஆச்சு. உன தனியா இந்த ராட்சசிங்க கிட்ட நான் மாட்டிக்கணுமா? இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை போகுமோ? இடத்துல இன்னொரு விஷயத்த அவரு சொல்றாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் நாள் அது வந்து எப்படி போச்சு? அதுவா, நல்லா தான் போச்சு, அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்படியா, நான் வந்து உன்கிட்ட இன்னொரு ஃபேவரையும் நான் கேட்கணும். ஆனா என்னோட பொண்ணுங்க அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட அப்சிக்கல்ஸ் அவங்களோட பாதியில வரும். இது எல்லாத்தையுமே தகுத்தேறிய நீ தான் அங்க நிக்கணுமே. அவங்க 3 பேருக்குமே ஒரு ஹெல்ப்பா இருக்க முடியுமா உன்னால? அது அந்த 3 ப்ரோட்டேஜிஸ்க்கும் ஒன்னுத்துக்கும் உதவாதன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுமா? இப்படி நம்ம ஆச்சரியமா வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ அப்படி சொல்றான். இருந்தாலும் அவனுக்கு ஏகப்பட்ட திறமை மற்ற விஷயத்துல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காமெடியாவும் சூப்பராகவும் இருக்கும். மறக்காம இந்த அனிமேக்கு ஒரே ஒரு லைக் ஒடி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டை மறக்காம செக் பண்ணுங்க, நிறையவே அனிமேஸை நான் அப்டேட் பண்றேன். அதே டைம்ல நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.